வெல்கம் டு ஹனலானி ஃபேமிலி. ஸோ 10th தமிழ் மீடியம் பசங்களா எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் எங்க கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ண முடியும், ஜாலியா படிக்கலாம். பிசிக்ஸா இருக்கட்டும், நீங்க வேற எந்த மேஜர் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கான எல்லா நோட்ஸுமே தமிழ்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை ஜஸ்ட் ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய 2 மார்க் ஆர் 4 மார்க் செக்ஷன்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் மட்டும்தான் அதுல சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் தரேன், போய் பாருங்க. அப்படியும் இல்லைன்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல 10th பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இது இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாய்ஸ்ல கேட்பாங்கல்ல 7 மார்க் கொஸ்டின் அப்படின்றப்போ மேபி நமக்கு எப்படி கேட்கலாம்னா, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் சேர்த்து வந்துட்டு 7 மார்க்ல கேட்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன இருக்கு, அதுல இதுல வந்துட்டு எது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 கொஸ்டின் பா, இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இது 3ல இருந்து 1 கண்டிப்பா வரும். அதனால இந்த 3ஐயும் மறக்காம படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை நம்ம 4 மார்க் கொஸ்டின்லயே படிச்சிருப்போம். ஓகேயா, ஓகே. சோ இதுதான், இது வந்துட்டு மேபி நமக்கு 4 மார்க்ல சொல்லியாச்சு, அதனால வந்துட்டு இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ நிலைமம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒவ்வொரு பொருளுமே வந்துட்டு தன் மேல கொடுக்கக்கூடிய அந்த புறவிசை வந்துட்டு எதிர்க்கிற தன்மையை தான் நம்ம நிலைமம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பஸ் சொல்லியிருந்தோமா, சோ பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது நம்ம அப்பதான் நம்ம ஏறி உட்கார்ந்துருப்போம். சோ டிரைவர் அங்கிள் வந்துட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நம்ம பாடி என்ன நினைக்கும், இப்பதானடா வந்து உட்கார்ந்தோம், கொஞ்ச நேரம் உட்காருவோமே, ஓய்வுல இருப்போமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த டிரைவர் அங்கிள் கொடுத்த அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளோட பாடியை முன்னாடி தள்ள ட்ரை பண்ணும். அதை நம்ம பாடி என்ன பண்ணணும்னா எதிர்க்கும். எப்படி எதிர்க்கும், இப்படி நம்ம பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பின்னாடி போயிட்டு முன்னாடி வந்திருப்போம். அந்த தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமம்னு சொல்றோம். சோ ஒவ்வொரு பொருளுமே புறவிசை எதுவுமே செயல்படாத வரைக்கும் தான் இருந்த அந்த சீரான இயக்க நிலையிலேயோ அல்லது ஓய்வு நிலையிலேயோ தொடர்ந்து இருக்க நினைக்கும். அப்படி நினைக்கும் போது எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதோட இயக்கத்தை மாத்தும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு அதோட இயக்கத்தை அது பொசிஷன்ல இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற இயக்க விசையை எதிர்க்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நிலைமம்னு சொல்றோம். ஓகேயா, சோ இதுல வந்துட்டு நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஓய்வில் நிலைமம். அப்ப ஓய்வில் நிலைமம்னா சொல்லியாச்சு, ஓய்வுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு நம்ம இயக்க நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக கொடுக்கக்கூடிய விசைய ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய பொருளானது எதிர்க்கும். இதைத்தான் நம்ம ஓய்வில் நிலைமம்னு சொல்றோம். கொடுத்திருக்காங்க பாருங்க, நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. ஓய்வு நிலை அப்படிங்கிறப்போ அது பேசாம கம்முன்னு அதே ஒரு இடத்துல இருக்கும். ஒரு இடத்துல இருக்குது, நான் அதை மூவ் பண்றதுக்காக விசை கொடுத்தேன்னா அந்த விசை அதை எதிர்த்துச்சு அப்படின்னா அதுதான் ஓய்வில் நிலைமம். ஓகேயா, அப்ப இயக்கத்தில் நிலைமம்னா இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள், இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. இயக்க நிலையில இருக்கு, அது இயங்கிட்டு இருக்கும் போது அதை நான் வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்றப்போ அது என்ன பண்ணும்னா, இல்ல நான் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ல போனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்க ஸ்பீடா ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கும் போது டிரைவர் அண்ணா சடனா ஒரு பிரேக் போயிட்டாருன்னா முன்னாடி போயிட்டு நீங்க பின்னாடி வருவீங்க. அது ஏன்னா பஸ் முன்னாடி தானே போய்கிட்டு இருக்கு. சோ உங்களோட பாடி என்ன பண்ணணும், டே அடிச்சு தள்ளுறா முன்னாடி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொசிஷன்ல இருக்கு, போறோம்னு டக்குன்னு பிரேக் போடணும், யாராது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். சோ அது உங்க பாடி என்ன நினைச்சிச்சு, நம்ம முன்னாடிதான் போய்கிட்டு இருக்கோம் நினைச்சிச்சு. டிரைவர் என்ன பண்ணாருன்னா பிரேக் போட்டோன்னு அந்த விசையை தாங்கிக்க முடியாம உங்க பாடி என்ன பண்ணனா ஒரு டைம் முன்னாடி போயிட்டு வரும். சோ அதுதான் இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் மேல அதை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம ஒரு விசையை கொடுக்கும் போது அது ஒரு செகண்ட் எடுத்திருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இயக்கத்தில் நிலைமம்னு சொல்றோம். அதுவே திசையில் நிலைமம் அப்படிங்கிறப்போ, இப்போ நான் வந்துட்டு இந்த திசையில போய்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த திசையில போகணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த திசையில திருப்பும் போது அந்த திசையை நோக்கி எல்லாரும் சாய்வோம், அதுக்கு எதிர் திசையை நோக்கிதான் சாய்வோம். ஸோ இந்த பக்கமா நம்ம திருப்புறோம்னா இந்த பக்கமா சாய்வோம், ஏன்னா நான் இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருந்தேன், நீ அந்த திசையை திருப்புற அப்படின்றப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த திசைக்கு சாயாம இந்த திசைக்கு ஒரு டைம் இப்படி சாஞ்சிட்டு அதோட திசையில போக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு திசையில போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு நம்ம இன்னொரு திசைக்கு மாத்தும் போது அதோட தன்மையை எதிர்க்கிற பண்பத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா திசையில் நிலைமம்னு சொல்றோம். சோ 3 டைப். பொதுவா அது மேல கொடுக்கக்கூடிய விசையை வந்துட்டு எதிர்க்கும். அது எந்த டைப்ல இருக்கோ அந்த டைப்ல இருக்கணும்னு நினைச்சு எக்ஸ்ட்ராவா கொடுக்கக்கூடிய ஒரு விசை வந்துட்டு எதிர்க்கிற தன்மை நிலைமம்னு சொல்றோம். அது 3 டைப்.
ஓய்வு, திசை, இயக்கம். ஓய்வுல இருக்கக்கூடிய பொருளோட ஓய்வுல இருக்கக்கூடிய பொருளை வந்துட்டு நான் இயக்க ட்ரை பண்ணும்போது கொடுக்குற விசையை அந்த ஓய்வுல இருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு எதிர்த்துச்சுன்னா அது ஓய்வு நிலைமம். இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு நான் ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு விசையை கொடுத்து அந்த விசையை வந்துட்டு இயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பஸ் எதிர்த்துச்சுன்னா அது இயக்கத்தில் நிலைமம். பஸ்ல இருக்கக்கூடிய நம்ம திசை, ஒரு பஸ்ஸோட திசையை மாத்த ட்ரை பண்ணி அந்த திசையை வந்துட்டு எதிர்த்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு திசையில் நிலைமம். கிளியரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூட்டனோட 3 விதிப்பா. இந்த 3 விதியுமே நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இது 3யுமே மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. சோ முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்போ இந்த பெண்ணு அது பாட்டுக்கு இருக்கு. நான் இப்படி தள்ளி விட்டேன், என்ன பண்ணுச்சு? முன்னாடி போச்சு. நான் தள்ளி விடாத வர அந்த பெண் என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு இருந்துச்சு. நான் இப்படி தள்ளி விட்டோன்னு முன்னாடி போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. சோ எந்த ஒரு பொருளுமே நான் கொடுக்கக்கூடிய இந்த புறவிசை ஒண்ணு செயல்படாத வரைக்கும் அது ஓய்வுல இருந்துச்சுன்னா அது அப்படியே ஓய்வுல தான் இருக்கும். அது இயக்கத்துல இருந்துச்சுன்னா அது அப்படியே இயக்கத்துல தான் இருக்கும். நான் புறவிசை ஏதாவது கொடுத்துட்டேன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட நிலையை மாத்தி அமைக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நியூட்டனோட முதல் விதி. சோ ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரை தனது ஓய்வு நிலையிலோ அல்லது தொடர்ந்து சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நியூட்டனோட முதல் விதின்னு சொல்றோம். சோ 2வது விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருள் மேல நம்ம கொடுக்கக்கூடிய விசை வந்துட்டு அந்த பொருளோட உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு சமமா இருக்கும். அது போக இந்த உந்த மாறுபாடு வீதம்ங்கிறது வந்துட்டு விசையோட திசையிலே அமையும் அப்படிங்கிறாங்க. இந்த பொருள் மேல நான் கொடுக்கக்கூடிய இந்த விசை வந்துட்டு இந்த பொருள் எவ்வளவு நிறை வச்சிருக்கு, எவ்வளவு நிறையில எவ்வளவு வேகம் கடந்து போயிருக்கு. நிறையின்ட்டு வேகம், அதான் உந்தம். கரெக்டா? சோ அந்த உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்குமா. நான் இப்படி தள்ளி விட்டேன்ல, இது எவ்வளவு நேரத்துல எவ்வளவு தூரத்தை கடந்து எங்க போய் விழுந்துச்சு அப்படிங்கிறத, எந்த திசையில போய் விழுந்துச்சுங்கிறத சொல்றதுதான் 2வது விதி. சோ நான் தள்ளி விடாத வர அந்த பொருள் அப்படியேதான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது முதல் விதி. நான் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அதோட விசை வந்துட்டு எனக்கு எவ்வளவு தூரத்துல போய் விழுந்துச்சு, எந்த திசையில போய் விழுந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2வது விதியை யூஸ் பண்ணிப்பேன். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா விசையின் விதின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ண போறேன்? விசையோட விதி திசையை கண்டுபிடிக்க போறேன். அதனால இதை நம்ம விசையின் விதி. இல்லைன்னா இந்த ஒரு பொருள் மேல எனக்கு எந்த அளவுக்கான விசை வந்துட்டு ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நியூட்டனோட 2வது விதியை யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அப்ப 3வது விதி என்ன அப்படின்னு பாருங்க. ஆர்வக்குழால 1.7 சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். 3வது விதி என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். சோ ஒவ்வொரு விசைக்குமே சமமான எதிர்விசை உண்டுங்கிறாங்க. எங்க மேம்? நீங்க பேனாவை முன்னாடி தள்ளி விட்டீங்க, அது முன்னாடி போச்சு, இப்ப எதிர்விசை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேனாவை தள்ளினேன். அந்த முன்னாடி போகக்கூடிய அந்த பேனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காத்து நமக்கு தெரியும் இல்லையா? இந்த காத்து இந்த உலகம் ஃபுல்லாவே எனக்கு அணுக்களால நிரம்பியதுன்னு. சோ அந்த அணுக்களை எதிர்த்துட்டு தான் முன்னாடி போகுது. அப்போ அணுக்கள் இப்படி வரும், என்னோட பேனா இப்படி போகுன்றப்போ இந்த அணுக்களை எதிர்த்துட்டா எனக்கு முன்னாடி போகுது. அப்போ எனக்கு இந்த ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை என்ன இருக்கும்? உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எதிர்விசையும் விசையும் எப்படி இருக்கும்னா 2 வேற பொருட்கள் மீது தான் என்ன பண்ணும்? செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்லப்பா. ஓகேயா? இதான் 3வது விதி. நெக்ஸ்ட் ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராக்கெட் ஏவுதல். நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம், டிவில எல்லாம் பார்த்திருப்போம். ஓகே. சோ ராக்கெட்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய டிவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். இது வந்துட்டு எந்த விதியோட அடிப்படையில செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டனோட 3வது விதி பிளஸ் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த 2 விதியோட அடிப்படையில தான் இந்த ராக்கெட்டோட ஏவுதல் நிகழ்வு வந்துட்டு நடைபெறுது. சோ நியூட்டனோட 3வது விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு, எதிர்வினை உண்டு அப்படிங்கறத வந்துட்டு எனக்கு நியூட்டனோட 3வது விதி சொல்லுது. அழிவின்மை விதி என்ன சொல்லும்னா 2 பொருள் இருந்துச்சுன்னா அந்த 2 பொருள் மேல புறவிசை எதுவும் செயல்படாத வரைக்கும் அந்த 2 பொருளும் அதோட நேர்கோட்டு இயக்கத்திலேயே பயணிக்கும் அப்படிங்கறத தான் உந்த அழிவின்மை விதி வந்துட்டு சொல்லியிருக்கோம். இந்த 2 பொருள் இருக்கும், அதை நம்ம வந்துட்டு மோத செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அது மோதலுக்கு அப்புறமும் ஒரே திசையில தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன்.
சோ அதுதான் வந்துட்டு நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து எந்த திசையில போச்சோ எண்ட்ல அது மோதினதுக்கு அப்புறமும் அதே திசையில தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிருப்போம் இல்லையா. சோ இந்த 2 விதிகளோட அடிப்படையில தான் இந்த ராக்கெட் ஏவுதல் நடக்குது. சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இங்க ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூவல் நிரப்பி வைப்போம். இந்த ராக்கெட்டு எனக்கு முன்னாடி போறதுக்கான எரிபொருள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த எரிகூடத்துல இருக்கும். ஓகேயா. சோ இந்த எரிகூடத்துல இருக்கக்கூடிய இந்த எரிபொருளை வந்துட்டு நம்ம எரியூட்டுறோம். தீய வச்சாச்சு. எனக்கு அப்ப அந்த எரிபொருள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அதுல இருந்து எனக்கு அந்த ஆவி இல்லைன்னா புகை எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அது வந்துட்டு கீழே வருது அப்படின்னா, அப்படி கீழே வரும்போது அதுக்கு ஈக்குவலான உந்த விசை பூமியில இருந்து என்ன பண்ணுதுன்னா ராக்கெட்டுக்கு போகுது. எனக்கு புகை எந்த அளவுக்கு ஸ்பீடா வருதோ அந்த அளவுக்கு ஸ்பீடா எனக்கு ஒரு உந்து விசை மேல போய் ராக்கெட்டை மேல கொண்டு போகுது. ஓகேயா. அப்படி ராக்கெட் மேல போய்கிட்டு இருக்க எனக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த எரிபொருள் முழுசா எரியிற வரைக்குமே அந்த ராக்கெட்ல இருந்து ஒரு பார்ட்டா கலண்டு கீழே விழுகும். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ராக்கெட் வந்துட்டு இவ்வளவு பெரிய ராக்கெட்டும் எனக்கு விண்வெளிக்கு போகாது. அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பகுதி மட்டும் தான் விண்வெளிக்கு போகும். கரெக்டா. செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். அது மட்டும் தான் எனக்கு விண்வெளிக்கு போகும். அப்போ எனக்கு அது மட்டும் போற வரைக்கும் எனக்கு இந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா உடஞ்சு கீழே விழுகும். இதைத்தான் உந்த அழிவின்மை விதி சொல்லும். நிறை குறைய எனக்கு என்ன ஆகுதுன்னா வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உந்த அழிவின்மை விதி. அப்போ அந்த மாதிரி எனக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல புவியீர்ப்பு விசையை தாண்டி போயிருச்சு அப்படின்னா ராக்கெட் ஆனது ஃபுல்லா அது கண்ட்ரோல்ல அந்த புவியீர்ப்பு எல்லையை தாண்டி போயிரும். சோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அது இருக்கிறதுலயே அதிகமான ஒரு வேகத்தை வச்சிருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா விடுபடு வேகம்னு சொல்றோம். அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி அது போகும்போது ரொம்ப ஸ்பீடா போகும். அந்த ஸ்பீடை நம்ம என்னன்னு சொல்றோம்னா விடுபடு திசை வேகம் இல்லைன்னா விடுபடு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ ராக்கெட் உந்த அழிவின்மை விதிப்படியும் எனக்கு நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதிப்படியும் நியூட்டனோட 3வது விதிப்படியும் நடக்குது. இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா உந்த அழிவின்மை விதி வந்துட்டு எனக்கு நிறை குறைய வேகம் அதிகரிக்கும்னு சொல்லும். அது போக எனக்கு வந்துட்டு அது ரெண்டும் மோதனதுக்கு அப்புறமேட்டும் ஒரே திசையில தான் போகும். எனக்கு அதை விட்டுருங்க, நிறை குறைய வேகம் அதிகரிக்கும். நியூட்டனோட விதி என்ன சொல்லுதுன்னா எனக்கு எந்த ஒரு விசை இருந்தாலும் அதற்கான எதிர் விசை இருக்கு. இது ரெண்டு தான் நியூட்டனோட விதியும் உந்த அழிவின்மை விதியும் சொல்லுது. சோ நம்ம எரிகூடத்துல பொருளை வச்சாச்சு, எரிய வச்சாச்சு. எனக்கு எந்த அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த வாயுக்கள் கீழே வருதோ அந்த அளவுக்கு வேகத்துல எனக்கு ஒரு உந்து விசை வந்துட்டு ராக்கெட்டை மேல தள்ளுது. அது கொஞ்சம் கொஞ்சமா போக அதோட எரிபொருள் வந்துட்டு எரிய எனக்கு ஒரு பார்ட்டா கீழே விழுந்துருது. அப்ப எனக்கு இன்னும் ஸ்பீடு அதிகமாயிட்டே போகுது. பொருளோட எடை குறைஞ்சிருச்சுன்னா வேகம் அதிகரிக்கும். தெரிஞ்ச ஒரு விஷயம். எந்த ஒரு இடத்துல புவியீர்ப்பு எல்லையை தாண்டி அது வேகமா போகுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் விடுபடு வேகம்னு சொல்றோம். இதுதான் ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. ரொம்ப சிம்பிள். நான் இப்ப சொன்ன மாதிரியே கூட நீங்க தியரியா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 5 மார்க் கிடைச்சிடும். இல்ல எத்தனை மார்க் கேட்கறாங்களோ அத்தனை மார்க் கிடைச்சிடும். சோ அவ்வளவுதான்ப்பா. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கொஸ்டினை உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம்? பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியே நீங்க கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட தான் கேட்கணும். சோ பிசிக்ஸ்ல இந்த 6 சப்ஜெக்ட்ல இருந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்? நான் செகண்ட் சப்ஜெக்ட் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த சப்ஜெக்ட் சொல்லித்தரேன். ஓகேயா? சாரி, யூனிட் சொல்லித்தரேன். ஸோ டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நீட்டா போய் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, பாய்.